ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோல கமெண்ட்ல ப்ரோ பாடி பெயினுக்கு ஹோம் ரெமெடி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. யாருக்கெல்லாம் உடம்பு வலி இருக்கோ அவங்கலாம் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 டிப்ஸ் சொல்றேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல சோறு பொங்குவாங்க. சோறு பொங்க முன்னாடி அரிசியை வந்து கழுவுவாங்க. தண்ணியை ஒரு பாத்திரத்துல வச்சு மூடி வச்சிருங்க. அதேபோல சோறு பொங்கி முடிச்ச உடனே அந்த தண்ணியும் வடிப்பாங்க. அந்த தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து கட்டியாயிரும். நம்ம அடுத்த நாள் காலையில குளிக்கும்போது சுடு தண்ணி வச்சு குளிக்கணும். சுடு தண்ணி வச்சு குளிச்ச பிறகு அந்த அரிசி கழுவுனாங்க தெரியுமா? அந்த தண்ணியவும் நம்ம கொஞ்சம் அப்படி மெதுவா ஊத்தி, அப்படி நம்ம குளிக்கும்போது நம்ம போன்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அதேபோல சோறு வடிச்சு முடிச்சோனே அந்த தண்ணி சொன்னேன்ல, அந்த தண்ணி வந்து கட்டியாயிரும். அந்த தண்ணிய நம்ம உடம்புக்கு தேய்ச்சு குளிக்கிறது மூலமா நம்ம ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். அதேபோல பாடி பெயினும் ரிலீஃப் ஆகும். 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில கொஞ்சமா வேப்பிலை, கொஞ்சமா நொச்சி இலை, கொஞ்சமா மஞ்சள், கொஞ்சமா இஞ்சி தட்டி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச உடனே அந்த எசன்ஸ்லாம் கீழ இறங்கி ஆவி வரும். அந்த ஆவி வர்ற சமயத்துல அ நம்ம போர்வைய போத்தி ஆவி பிடிச்சோம் அப்படின்னா, நம்ம பாடியில உள்ள வேர்வலாம் வெளிய வரும். வேர்வலாம் வெளிய வரும்போது மசில்லாம் ரிலாக்ஸ் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. இனிமே நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.